ராதே கிருஷ்ணா. ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. மகோன்னதமான அனந்தேஸ்வரர் மகாதேவருடைய கோவில் உடுப்பியில். இவர்தான் அனந்த பத்மநாபனும் சிவபெருமானும் கலந்த ஒரு மூர்த்தி. இந்த அனந்தேஸ்வரர் கோவில் ரொம்ப பழமையான கோவில். உடுப்பி கிருஷ்ணனுடைய கோவிலை விட ரொம்ப பழமையான கோவில் இந்த அனந்தேஸ்வரருடைய சந்நிதானம். ஸ்ரீ மத்வாச்சாரியாருடைய தகப்பனாரே இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கார். உடுப்பி கோவிலேருந்து ஒரு 50 அடி நடந்தேன்னா இந்த கோவில் வந்துடும். இந்த கோவிலை எப்பொழுதுமே தரிசிக்கணும். முக்கியமாக இந்த மாக மாதம் சுக்லபக்ஷ நவமி, அதாவது பீஷ்மாஷ்டமிக்கு அடுத்த முக்கியமாக சேவிக்க வேண்டிய ஒரு கோவில் இது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் ரொம்ப வசதியான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஸ்ரீ மத்வாச்சாரியார் உட்காந்துண்டு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணின்றிருந்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியர் 1238ஆம் வருஷம் அவதாரம் பண்ணார். 1317ஆம் வருஷம் அழகான இந்த பீஷ்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் அந்த நவமி திதி அன்னைக்கு இங்கே உட்காந்துண்டு தன் சிஷ்யர்களுக்கெல்லாம் உபனிஷத்தை பற்றி அழகாக வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவர் பண்ணிட்டுருக்கிற சமயத்தில் திடீர்னு அந்த கோவில் மேலிருந்து அவர் உட்காந்துருக்கிற இடத்துல அப்படியே ஆகாசத்திலிருந்து புஷ்பங்கள் அப்படியே வருஷிச்சது. அந்த புஷ்பங்கள் வருஷிச்சது அப்படியே அவர் மேல் அப்படியே பூக்குவியல் ஆயிடுத்து. உடனே சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. அந்த பூக்குவியலை விளக்கி பார்த்தா அங்கே மத்வாச்சாரியார் காணலை. இந்த இடம்தான் அது. இங்கே பார்த்தோன்னா உள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி உண்டு. ஒரு விளக்கெல்லாம் வைக்கிறார் பார்த்தீங்களா, அதான் அந்த இடத்துல அந்த ஒரு கல்லில் உட்காந்துன்னு ஸ்ரீ மத்வாச்சாரியார் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த இடத்துல தான் அப்படியே புஷ்ப குவியல் வர்ஷித்தது. மத்வாச்சாரியார் அங்கிருந்து அப்படியே ஸ்ரீ பத்ரிகாசிரமம் கிளம்பி போயிட்டார் அப்படின்றது ஸ்ரீ மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஐதீகம். அப்படி ஸ்ரீ மத்வாச்சாரியார் மத்வ நவமி அன்னைக்கு பத்ரிகாசிரமம் போன நாள் இன்றைய தினத்தில் இந்த இடத்த பார்க்கறது கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம். இன்றைக்கும் மத்வ சம்பிரதாயப்படி ஸ்ரீ மத்வாச்சாரியார் பத்ரிகாசிரமத்தில் ஸ்ரீ வேதவியாசரோடு இருந்துண்டு லோகக்ஷேமார்த்தமாக தபஸ் பண்ணின்றிருக்கார் அப்படின்றது. அதனால் மகோன்னதமான ஸ்ரீ மத்வாச்சாரியார் தன்னுடைய பூத சரீரத்தோட பத்ரிகாசிரமம் கிளம்பின நாள் இன்று. உடுப்பி கிருஷ்ணனை தந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. ராதே கிருஷ்ணா.